பிதாவுக்கு என்ன ஹேபிட் இருந்துச்சு? எதனால இந்த அன்பின் சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்கிறது? 11வது வசனத்தை படிச்சிருங்க. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று, உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன். கனப்படுத்துகிறார். பிதாவுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. அவர் தன்னுடைய குமாரன் என்ன பண்றாரு? கனப்படுத்துகிறார். அவர் என்னுடைய நேசகுமாரன். மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். He appreciate, he honors. அவர் கனப்படுத்துகிறார். எந்த இடத்திலையும் பிதா குமாரனை கனவீனப்படுத்தினதா என்ன பண்ணல, சொல்லப்படல. பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை கனவீனப்படுத்தினதா சொல்லப்படல. இவங்க கனப்படுத்துறாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்ப சொல்றாரு தெரியுமா? ஒருத்தனுக்கு கீழே குனிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வர்றாரு. அவனை பார்த்து சொல்றாரு, இவன் என்னுடைய. என்ன, நாங்க ஆண்டவரை ஏதோ சிங்காசனத்துல பெருசானா யோசித்தோம், அவருடைய பிள்ளை இன்னொரு ஆள் கையில குனிஞ்ச ஞானஸ்தானம் எடுக்கிறாரா அப்படின்னா அப்படிதான் எடுக்கிறாரு. அதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது, என் பிள்ளை அது. ஆமென், ஆமென். ஒரு சில நேரம் ஸ்கூல்ல பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சுன்னா, இது என் பிள்ளைய, இது என் பிள்ளைய இல்ல. அவனை வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணாதீங்க, வர சொல்லாதீங்க. என் பேருக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்படி பார்த்தா வானாதி வானங்கள் கொள்ளாதவர், சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர், அவருடைய புள்ள ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண மனுஷன் கீழே குனிஞ்ச ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்ன பண்றாரு, வெளியில வர்றாரு. வெளியில வர்றவரை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய. இவரை நீங்க எப்படினாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா என் புள்ள. ஆமென். இவர் தாழ்ந்ததுனால, ஒருவேளை அவர் தன்னை தாழ்த்து காட்டினதுனால அவர் என் பிள்ளையானா இல்லாம என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டார். கனப்படுத்துங்க. பிதா கனப்படுத்துகிறார், எல்லா இடத்திலும் கனப்படுத்துகிறார். பிதாவானவர் குமாரனை எல்லா இடங்களிலும் கனப்படுத்துகிறார். எங்கன்னா போகணும் அங்கன்னா கனம் கொடுக்கிறாரு. அவர் ஜோம் பண்ணி அற்புதம் நடக்காத இடம், கால வரணும்னு நினைச்சா எங்கன்னாலும் கால வரணும். இவங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டியை பாருங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி. நம்ம ஆட்கள் எப்படின்னா, நம்மளை பத்தியே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு யூடியூப்பை ஃபுல்லா பாருங்க, யாரன்னா பிரசங்கம் எடுத்து யாருன்னா பிரசங்கம் பண்றான்னா எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் வச்சு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறோம். அன்பின் சமுதாயம் எங்க உருவாகும் தெரியுமா? ஒருத்தரை கனப்படுத்துறதுல உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கனப்படுத்தணும். கனவீனப்படுத்துறதுக்கு தான் பார்க்கணும். எங்க யார கனவீனப்படுத்த? அதனாலதான் ஃபுல் வீடியோவை போடுறதுக்கும் பயமா இருக்கு. எங்க தான் எடுத்து என்ன பண்ணிடுறான், அதுக்கே உட்கார்ந்து இருக்கிறான். 24 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு. கனவீனப்படுத்தணும். ஆனா பிதா எங்கேயுமே குமாரனை கனவீனப்படுத்தவே, எங்கேயும் கனவீனப்படுத்தல. அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இவரை நான் ஜெனிப்பித்தேன்னு சொல்லுவாரு, இவரை நான் உருவாக்கினேன்னு சொல்லுவாரு. பிதா உருவாக்கின ஆளா மாட்டு தொழுவத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, நான் இவரை ஜெனிப்பித்தேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பொழுதும் என் பிள்ளைக்குரிய கனத்தை நான் கொடுக்கிறேன். ஆமென். கனப்படுத்துங்க. ஒருத்தர் கனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு அன்பின் சமுதாயத்தை உருவாக்கிறலாம். கனப்படுத்துங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தோத்திரம் சொல்றதுக்கு அவ்வளவு இருக்கு. கனப்படுத்திட்டோம்னா அன்பின் சமுதாயம் உருவாயிரும். ஆமென். பேசவே மாட்டாங்க. அவங்கள பார்த்து தோத்திரம் சொல்லுங்க, திரும்ப என்ன பண்ணிதான் ஆகணும், என்ன பண்ணிதான் ஆகணும். தோத்திரம் உங்களுக்கு சொல்லல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லாம போச்சுன்னா அவர் எங்க வச்சு அடிக்கணுமோ அடிப்பாரு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். தோத்திரம் யாருக்கு போறது கிடையாது,
நீங்க எனக்கும் நான் உங்களுக்கும் போடுறது கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் என்ன பண்றோம். அப்ப ரெண்டு பேரும் வந்து நிற்கும் போது அதை பரிமாறிக்கிறோம். இந்த பரிமாற்றங்கள் இன்னைக்கு என்ன இல்லை. இப்ப வர வர வீட்டுக்கு வர்ற கல்யாண வீட்டுக்கு வர்ற ஆட்களையே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு வாய் வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு அது பொம்மை ஆட்டிக்கிட்டே இருக்கு. அது தலையாட்டிக்கிட்டே இருக்குது. இல்ல ஏதோ ஒரு பலூன் ஆட்டி வச்சுட்டாங்க, அது கையாட்டிக்கிட்டே இருக்குது. கையில என்ன பண்ணிடுறாங்க, கயிறை கட்டி விட்டுறாங்க, அது காத்துல கச்ச 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 கச்சன்னு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட்டிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு யாரும் என் கணம் பண்ணணுங்கிற என்னன்னா இல்ல. அன்னைக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னு என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். இன்னைக்கு அவன் சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிடாட்டா போறான், லாபம் தான். மொய் எழுதுனானா சரி ரைட், அவன் சோறுதுனா என்ன, சோறு திங்கலானா நமக்கு என்ன. பண்ணுவதற்கு இன்றைக்கு பல இடங்களிலே பல தருணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கனம் பண்றதுக்கு யாரும் இல்லை. முந்தி கனம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை. முன்னாடி கனம் பண்ணா எங்க வீட்டுலன்னா உண்டு. கிறிஸ்மஸ் அப்ப எங்க பெரியப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் பெரியப்பா அப்படின்னு சொன்னா அவர் உடனே கையில 100 ரூபா தருவார். ஆமா, அதுக்காவது என்ன பண்ணோம், போய் போடா அப்படின்னு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. இப்ப நம்ம ஆட்கள் 100 ரூபான்னா என்ன பண்ண மாட்டான், போகவும் மாட்டான். இவரு 100 ரூபா கொடுத்து நான் வாங்கணுமாக்கும், அப்படி அவருக்கு தோத்திரம் பண்ணணுமாக்கும், அப்படிங்கிற கேரக்டருக்கு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். அப்படி இல்லை. ரெஸ்பெக்ட், கணம், அன்பின் சமுதாயம் அங்கு உருவாகும்.